குருனா யாரு ஜோதிடத்தில்? குரு அப்படின்னா முதல்ல கடவுள். குருனா தங்க நகைகள், பணம், காசு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, சொல்வாக்கு, இது எல்லாத்துக்குமே காரகம் குரு பகவான் தான். அப்போ இந்த வடக்கு திசையுடைய காரகங்கள் அங்கே என்ன இருக்குன்னா, பெண்களுடைய வளர்ச்சி இருக்குது, தங்க நகைகள் அப்படி இருக்குது, ஒரு ஆணுடைய வெற்றி இருக்குது. அந்த இடத்துல பணம், காசு, சென்ற இடத்துல சிறப்பு, கௌரவம், அந்த குடும்பத்தில் வாழக்கூடியவங்க சகலவிதமான சகல பாக்கியத்தோடு வாழக்கூடிய காரகம் அனைத்துமே இந்த வடக்கு பக்கம் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வடக்கு திசையில் எப்படி இருந்தால் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்? அந்த வடக்கு திசை பார்த்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா எப்படி இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், எது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தீய பலனை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய அழகான ஒரு பதிவு. இப்போ பொதுவாக இங்கே பார்த்துக்கங்க, இது பார்த்துட்டோம். இந்த ஃப்ளாட்டோடைய அளவுகள் நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். ஒரு 30 அடின்னு வச்சுக்கோங்க. அதாவது தென்வடலில் 30 அடி, கிழமையில் ஒரு 22 அடி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்துக்குங்க, இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, மேற்கு. வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் ஈசானிய மூலைன்னு பேர். ஈசானியம் அப்படின்னு பேர். இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் அக்னி மூலைன்னு பேர். இந்த தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் நிருதி மூலைன்னு பேர். எல்லாருமே ஓரளவுக்கு பழனி மூலையுமாங்க, கன்னி மூலைன்னு ஒவ்வொரு அவங்க ஊர் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த வடக்கு மேற்குக்கும் உள்ள இடத்த பேர் வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம். அப்போ இப்படி தெரிஞ்சக்கூடிய விஷயத்தில் முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்ல இந்த வடக்கு பக்கம் எந்த பகுதி நல்ல பகுதி, எந்த பகுதி நீசமான பகுதி,